உங்களுக்கு தெரியுமா, ஒரு விலங்கு இருக்குது. அது தன்னுடைய கண்களோட நிறத்தை மாற்றும். மனநிலை காரணமாவோ அல்லது உணர்ச்சி காரணமாவோ இல்ல, வெறுமனே உயிர் வாழ்றதுக்காக மட்டுமே. அதுதான் கலைமான். கலைமான்கள் பூமியில மிக கடுமையான சூழ்நிலைகள்ல வாழுது. ஆர்க்டிக் கோடை காலத்துல சூரிய ஒளி முடிவடையாம பிரகாசிச்சுக்கிட்டே இருக்கும். அந்த காலத்துல கலைமானோட கண்கள் தங்க நிறத்துல மின்னும். ஆனா குளிர்காலம் தொடங்குனதும் கலைமானோட கண்கள் மெதுவா ஆழமான நீல நிறமா மாறும். படபடன்னு திடீர்னு மாறாது, படிப்படியா மெல்ல மாறும். ஏன்னா அதுக்கு இருள்ல உயிர் வாழ்றதுக்கு வேறுபட்ட வகை பார்வை தேவைப்படுது. குளிர்காலத்துல கிட்டத்தட்ட ஒளியே இல்லாத காலத்துல அதோட கண்கள் அதிக ஒளிய உறிஞ்சுறதுக்கு ஏற்ற விதமா மாற்றம் அடையுது. உலகம் இருண்டு போகும்போது அதோட பார்வை அதிக கூர்மையாகுது. இருள் அதோட பார்வைய பலவீனப்படுத்துறது இல்ல. இதிலிருந்து நாம ஒரு பாடத்தை படிக்கலாம். இருண்ட காலங்கள், அதாவது துன்ப காலங்கள், நம்மை உடைப்பதற்காக அல்ல. காத்திருப்பு, வலி, பதில் கிடைக்காத ஜெபங்கள், இதெல்லாம் தோல்வியின் அடையாளங்கள் இல்ல. இது நம்மை பண்படுத்தும் காலம். நம் இதயம் வடிவமைக்கப்படும் காலம். மற்றவங்க கவனிக்க தவறிய விஷயங்களை இந்த காலத்துல நாம பார்ப்போம். இந்த காலத்துல தேவனுடைய கிருபை, வலிமை, இரக்கம், அன்பு, இது எல்லாத்தையும் நாம பூரணமா புரிஞ்சுக்கிடுவோம். பரிசுத்த வேதாகமம் சொல்றத கேளுங்க. அவர்கள் அவரை நோக்கி பார்த்து பிரகாசமடைந்தார்கள், அவர்கள் முகங்கள் வெட்கப்படவில்லை. நல்லா மனசுக்குள்ள வச்சுக்கோங்க, இருள் நம்மை அழிக்காது. அது நம்முடைய பார்வையை கூர்மையாக்கி நம்முடைய விசுவாசத்தை ஆழப்படுத்தும். எனவே வாழ்க்கை மங்கலா தோணுச்சுதுன்னா, ஐயோ இப்படி ஆச்சுதேன்னு பதறாதீங்க. இப்போதான் விசுவாசம் வளரும். இதுவரைக்கும் தெரியாத ஒளி இப்போ மிக தெளிவா தெரியும். நம்மை வழிநடத்த அது போதும். சந்தோஷமா இருங்க.